அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை சொல்லுவது மூலம் பலமான வணக்கத்தையும் உங்களை அறிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவகுரு அவருடைய தான் எல்லா பேருக்கும் சுபங்களும் சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவர். சூரியன்ட்டு வாங்கி சந்தை வாங்கி சந்திரன்ட்டு வாங்கி எல்லாருக்கும் யார் இவர் என்று இல்லாமல் அத்தனை பேருக்கும் வாழ்வாதாரங்கள் அளிக்கூடியவர், வகை தொகை செய்வதவர். ஆரோக்கியம், அறிவு, தெளிவு, வித்தை என்னென்ன உண்டோ அத்தனையும், குழந்தைகள் பேர், திருமண பாக்கி என்னென்ன உண்டோ அத்தனை வாழ்வதற்கு வேண்டிய வாழ்வாதாரங்களையும் சௌபாக்கியங்களையும் நடத்தையும் செல்வத்தையும் நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்து மகிழ்விக்கிறார். குடும்ப சூழ்நிலையும் அரவணைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் சிறம்பட செயல்பட்டு பகவானிடத்தில் ஈடுபட்டு அனைத்து வாழ்வாளி வாழ்விட்டு அவரிடத்தில் செல்ல வேண்டுவதற்காக தான் பகவான் அத்தனை சுபங்களை படைத்திருக்கிறார். அதற்கு இவர் ஒருவர் தான் பொறுப்பு, குரு. அந்த குரு வக்கர காலத்தில் எவ்வளோ அவதியுற்றார், அந்நிலையிலும் அவர் நமக்கு எந்த அளவுக்கு உயிர்களை பேணி நின்றார் என்பதும், அவர் துணை நின்ற செவ்வாய் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு அவர் துணை நின்றார்னு சொல்வதையும் விளக்கமாக பார்ப்போம். குரு வக்கரம் முடிவடைந்து திருப்பி மகரத்தில் சனியோட கூடி எப்படி செயல்படுகிறார் அதையும் பார்ப்போம். இந்த பதிவில் குருவினுடைய வக்கரகாலம் ஜூன் மாதத்தில் ஆரம்பித்த வக்கரகாலத்தில் எப்படி நிலைமை நமக்கெல்லாம் சரிவு வந்தது, ஃபாயில்டு எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பை கொடுத்தது, என்னமோ நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் சாதிச்சிருக்கோம் சொன்னோமே, இப்போ எங்கே போச்சு, குரு வக்கரமானால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது, அதனால் ஏன் அப்படி ஆகிடுத்து, வேலை ஜீவனத்தில் சீராகிடுத்து, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காலியாகிடுத்து, வீட்டில் என்ன நோய் அலைஞ்சிட்டு இருக்காங்க, டாக்டர் கொடுக்கணும் போனோம், டாக்டருக்கு சரியில்லை, அந்த மருந்து சரியில்லை, இது சரியில்லை, கிடைக்கல, சண்டை சச்சரவு, பூசல், அங்கே ஒரு பாதிப்பு, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவலமாக போச்சு. எப்படி குரு வக்கரகாலத்தில் இது வரைக்கும் இது மாதிரி இருந்திருக்கா? எவ்வளோ ஒவ்வொரு வருஷத்தில் வரார் குரு. இந்த வருஷத்தில் ஏன் இந்த குரு இப்படி வக்கரான இப்படி ஆகிருக்கு, ஏன் தெரியலையே அப்படின்ற கொலை எல்லாம் இருந்தது. எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு அவருடைய முக்கியமான கிரகமான செவ்வாயோட தொடர்ச்சி தான் அந்த வக்கர காலம் முழுவதும் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், செவ்வாயின் தொடை கொண்டு எப்படி குருவானவர் முருகப்பெருமானை வச்சுன்னு எல்லாத்தையும் வீரபத்மன் வைஷனா அது மாதிரி தொடை கொண்டு எல்லாம் பண்ணாங்களோ, அந்த மாதிரி அமைப்பில் இந்த குருவானவர் அவிடத்திலே இருந்து சதே ஃபுல்லாக இருந்து செவ்வாய் துணை கொண்டு முழு காலம் வரைக்கும் செல்லப்பட்டிருக்கார். அதாவது சனீஸ்வரன் பின்னாடி வக்கரத்தில் நிவர்த்தியார், அது வாசம் இல்லைன்னு சொல்ல, அவர் வீட்டிலே தான் எல்லாம் நடந்திருக்கு. அந்த பார்க்கும்போது அந்த ஆவணி மாதத்தில் குரு பின்னோக்கி மகரத்துக்கு வந்தார். ஆவணி மாதத்தில் வரும்போது 14/9 செப்டம்பர் மாதம் ஆச்சு, இப்போ தான் நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் மாதம் 14 தான் வர்றார். எங்கே பின்னாடி பின்னோக்கி வந்து மகரத்து வர்றார். மகரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அவிட்டம் வருது, இல்லைன்னு சொல்ல, அவிட்டம் 2ல் வரத்துக்கே ஆவணி மாதம்லாம் வர்றார். ஆவணின்னு அடுத்த மாதம் வரக்கூடிய மாத பிற்பகுதி மாத கடைசியில் 29 வர்றார். அப்படி ஒரு நிலையில் பகம் இந்த குறிப்பிட்ட காலத்தை இந்த பாதிப்புகள்லேருந்து விலைக்கு வர்றதுக்கு இவ்வளோ காலம் எடுக்கிறதுனா நம்மளாம் என்ன பண்ணுவோம், காப்பாற்றுறாரா இல்லையா, தெருவில் போய் நிற்கலைன்னா கூட எல்லாத்தையும் காப்பாற்றுறோம். அந்த அளவுக்கு நம்ம பாதிப்பிலேருந்து வெளியில் எத்தனை இருந்தாலும் நமக்கு காப்பாற்றுற அளவுக்கு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கோன்னா குருவினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நம்ம குருவை அவமதிச்சிருக்கோம் கற்பிட்டுருக்கோம். ஒரு பொறுப்பு கூட இல்லாமல் குருவை கேவலப்படுத்தின்னு இருக்கோமே. ஒரு நன்றி விசுவாசம் நல்லது பொல்லது சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் குரு தயவு இல்லாத பண்ணுவோமா? நம்ம சம்பிரதாய சாஸ்திரம் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே குரு தொடர்பு இல்லாத ஏதாவது இருக்கா? நமக்கு எல்லாம் அந்த குருவினுடைய செயல் நமக்கு எல்லாம் தெரியுமா? நம்மளை காப்பாற்றிக்கிறோமா? இது எல்லாம் தெரியணும் இல்லையா? நமக்கு பகவானுக்கு உள்ள நெருக்கடி இது ஒரு தொடர்பு எப்படி இருக்குன்னா குருவெல்லாம் தெரியுதான் வேணாமா? பாடங்கள் படிப்புகள் வேதங்கள் எல்லாம் சார்ந்தது. வெளிநாட்டு வெள்ளக்காரன் படிப்புன்னா படிப்பு ஜீவனத்துக்கு தான், அந்த வர வேற ஒன்றுத்துக்கு கிடையாது. அது கூட பிடிச்சதா?
எல்லாம் அந்த டாக்டர் படிப்போ இன்ஜினியரிங் தான் கொடுத்துதா நாசமாக போச்சு எல்லாமே. அதனால் நம்ம பாரம்பரிய இயற்கையோடு ஒட்ட அமைப்பு நமக்கு தான். ராமனும் கிருஷ்ணன் இந்த பூமியில் எப்படி குருவான இப்போ அவமதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவ்வளோ அமைப்பு. புறக்கணிச்சிங்க, அவமதிச்சிங்க, நெக்லெக்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாடம் நமக்கு லெசன். அந்த அளவுக்கு பாதிப்பிலேருந்து மீள்றதுக்கு அவர் நமக்கு இந்த நிலையில நம்மளை அவ்வளோ தாயும் தந்தையுமா எப்படி நம்ம குழந்தைகள் எப்படி நம்மளை உதைச்சாலும் தாய் பத்திரமா அந்த குழந்தை காப்பாற்றி சேர்க்கிறாள் இல்லையா, எப்படி சேர்த்துருக்காரு நீங்கள் பார்க்கத்தான் இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் அமைப்பில் இருக்குது. செவ்வாயினுடைய அமைப்பு சொல்லக்கூடாது, சாரணாரை பெற்றுக்கொண்டு உங்களை தொடர்பு கொண்டு அங்கங்கே அப்பப்போ ஆவணி வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது. வரிசையாக அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கும்பலில் வரிசையாக இருந்திருக்காங்க. கடகத்தில் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தொடர்பு கொண்டார். செவ்வாய் 8ஆம் பாறையில் அங்கே பார்த்தார், அது வேறு விஷயம். தொடர்பு நேரடியாக இதுவே தொடர்பு கொண்டிருக்கார். இப்படி ஒரு அமைப்பு கொடுத்து ஆவணி மாதம் நேரம் தொடர்பு கொண்டிருக்கார். டைரக்ட் செப்டம்பர். இப்படி ஒரு சமயத்தில் எல்லாம் குருவானார் முக்கிய கிரகங்கள் தொடர்பு கொண்டு, அதே சமயத்தில் சாரணார் செவ்வாய் கொடுத்தவரை கடைசி வரை செவ்வாய் தொடர்பு கொண்டு நமக்காக சோறாடி பாராடி சமைச்சு அன்றாட வாழ்க்கையில் எது அவசியமோ அது குறைவுபடாமல் மாசுபடாமல் செஞ்சு கொடுத்துட்டாரா இல்லையா, அதுக்காக நன்றி சொல்லிட்டு இனிமேல் ஒன்று பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் துணை வந்தாலும் குருவோட நட்சத்திரத்தை பார்க்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவளும் சரி, அந்த இடத்துல அடுத்தது சனி நட்சத்திரத்தில் பிறந்தும் சரி, புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவும் சரி, விசாகம் அனுஷம் கேட்டு 3 வருது. அந்த விசாகம் சொல்லக்கூடிய குருவுடைய அம்சத்தில் இருக்கும்போது அழகாக உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனை செவ்வாய் தான் மெயின் கர்த்தா. குரு அமைப்பில் இருக்க இந்த காலகட்டத்தில் கூடையே இருந்து அவருடைய வாட்டங்களை போக்கி, அமைதியை போக்கி, செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து துஷ்டர்கள் சம்மந்தப்பட்ட இல்லைன்னு அவர் பிரித்து தந்திரமாக செய்யக்கூடிய குருவுடைய சூழுக்கு புரிஞ்சுட்டு சத்தம் போடாமல் வெளியிலிருந்து தொடர்பு கொண்டு அது இந்த சாரணார் அமைப்பில் இருக்கிறனால தொடர்பு கொண்டு அழகாக புதனோட தன்னுடைய உணவுகளை மாற்றி புதனும் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. செவ்வாய் சூரியனோட தொடர்பு, சூரியனோட தொடர்பு, அந்த அமைப்பு வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆடி வரிசையாக பார்த்தா எல்லா அமைப்பிலும் சாதகமாக தான் இருக்குது. அந்த அமைப்பில் உங்களுக்கு நம்பர் 1 இந்த ஒரு மாற்றம், சடன் ஷாக். இந்த மாற்றத்தினால வெளியிலேயே சுற்றி அலைஞ்சு கொண்டிருக்கு உங்களுக்கு எல்லா விதமான அமைப்பு. வீட்டில் அந்த அளவுக்கு பாராட்டு மதிப்பு கடத்திரம் சுக்கராச்சாரியார் உங்களுக்கு எல்லா விதமான மதிப்பு கிடச்சிருக்கு. அந்த ஐப்பசி மாதத்துலேருந்து வரும்போது புரட்டாசி ஐப்பசி மாதம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அருமையான ஒரு வாழ்க்கை தான். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு வீட்டில் யாரும் இல்லை. நாங்களே தான் பண்ணிக்கணும்னு ஒரு வருடத்தனத்தில் நீம்பில் உங்களோட நோக்கத்தில் போயிட்டு இருப்பீங்க. அதை முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன். சில விஷயங்களை மற்றவங்க விட்டு கொடுத்து தகுந்த மாதிரி போகணும். அப்படி பண்ணி போகணுமுன்னா அவங்களுக்கு சாதகமான முறையில் எல்லாம் வரும். அது அமைப்பில் இருக்கும்போது செவ்வாயினுடைய இது பார்க்கும்போது நன்னாவே உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கிற அளவுக்கு உள்ள ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக உங்களுக்கு தான் இருக்கும் விருச்சிகராசிக்கும். அதனால் சொல்லி இந்த திருமணம் பாக்கியம் மறுபடியும் இயல்பு வாக்கியம் வரணும்னா திருமண பாக்கியமோ புது ஜீவனங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய கிடைக்கும். தவிர சம்பளங்கள்லாம் வரும்போது எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் பணத்துக்காகவே வாழ்க்கையை நினைக்காதீங்க. பணம் தான் முக்கியம் நினைக்காதீங்க. நம்மளுடைய செயலாற்று திறமை, புத்தி, சிரமம், அனைவரிச்சின்னு போகிறது, விட்டு கொடுத்துன்னு போகிறது, சாதுரித்தனம் இதெல்லாம் முக்கியம். அதனால் நம்ம திருப்தியாக நிதானமாக அனுபவிச்சக்கூடிய காலமாக அமைக்கிறது தான் இதை அமைப்பு கொடுத்துருக்கான். படப்படப்படம் வேகமான வாழ்க்கையில் போட்டு எதையோ பண்ணிட்டு மிஷின் வாழ்க்கை கூடாதுக்கு தான் ஒரு அமைப்பு ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. இந்த குருனுடைய அந்த அதிசாரம் பிரேக் இல்லாமல் வேகமாக போச்சு. சடன் பிரேக் போட்டு கொலாப்ஸ் ஆச்சு அக்கறத்தில். அப்படி இப்படி சமாளிப்பீங்க அப்படி தெரிஞ்சுக்கிற அமைப்பு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், தவிர ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஷாக்கெல்லாம் இருக்காது. அதில் அருமையாக வாழ்க்கையில் அமைச்சு பசங்களோட எஜுகேஷனும் அதில் மேல் படிப்போ அதிகம் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் வெளிநாடு போகிறது இந்த ஒரு காலம் மார்ச் ஏப்ரல் புது வருஷம் போகிற வரைக்கும் போவானான்னு பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.